ஹாய் நண்பா நண்பீஸ். இன்றைக்கி எதுக்கு இந்த வீடியோனா, இன்றைக்கி காலையிலேருந்து நம்ம துபாயில் வந்துட்டு நான் என்ன வேலை பார்க்குறேன்னு காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு இந்த வீடியோ. காலையிலே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்மளோட பெட்ஷீட் எல்லாமே நீட்டாக்கி வச்சுட்டு கீழே இறங்கிட்டாங்க. செகண்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே இறங்கிட்டு நேராக கீழே க்ரோசரி இருக்குது பார்த்தீங்களா. காலையில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணால் வாங்கி சாப்பிட்டு டீயை குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். நேராக கம்பெனிக்கு பஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா நம்ம கேம்போட வாசலில் இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக லேபர்ஸோட கேம்ப் அது. நம்ம வண்டி வந்துருச்சு, அதோட பசங்க எல்லாம் அடித்து பிடிச்சி உள்ளே ஏறியாச்சு. ஏன்னா சீட்டு போயிடும், ஒவ்வொரு டீம் ஃபுல்லாக ஏறிடுச்சுன்னா. அதோட முன்னாடி ஏறி உட்காந்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. 2 கிலோமீட்டர் தான். அதோட போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கம்பெனிக்குள்ளே உள்ள என்ட்ரி ஆனோடனே ஃபஸ்ட்டு மறக்காமல் அட்டெண்டன்ஸில் சைன் பண்ணிடணும். சைனை போட்டுட்டு ஆஃபீஸில் இருந்து ஒரு டீயை எடுத்து குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டேங்க. இதுதான் நம்மளோட காஸ்டியூம்னு நினச்சிடாதீங்க. அடுத்தது மாறுது பாருங்கள். படினா கேட்டியாடாங்கிற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, தாண்டியாச்சு. இனி இதில் எப்படி முன்னேறதான் முக்கியம். சரி, முக்கியமாக வந்துட்டு இங்கே வந்து ஷூ, இந்த க்ளவுஸ்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இல்லைன்னா ஃபைன் அடிச்சிடுவாங்க. இங்கே நம்ம டெக்னீஷியனுக்கு ஃபுல்லாக மெயினாக வந்து சேஃப்டி தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. அதோட நம்ம கேரேஜில் உள்ள வந்து நேற்று பேலன்ஸ் வச்சுருந்த ஒரு வண்டியோட இன்ஜின் வேலை, அதை ஃபினிஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதோட போயிட்டு ஆரம்பித்தேன் காலையில் 8 மணிக்கெலாம். இது ஒர்க் ஷீட்டை வந்து கொடுத்துட்டு ரிட்டர்ன் கொடுத்துட்டு திருப்பி புது ஒர்க் ஷீட்டை வாங்கி எழுதியாச்சு. அதோட கொரலால் வந்துட்டு ஆரம்பித்த டூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு பிஸ்மில்லான்னு 10 மணிக்கு காலையில் சாப்பாடு டைம். அதுக்குள்ளே முடிஞ்ச அளவு மாட்டி வச்சுட்டு திருப்பி 10 மணிக்கு வந்துட்டு காலை சாப்பாடு மெஸ்ஸில் சேர்ந்துருந்தோம். இன்றைக்கி காலையில் வந்துட்டு அப்பமும் சிக்கன் கறியும் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு பசங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு திருப்பி போய் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வண்டியை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. அதில் என்னென்னா இவ்வளோ நேரம் முக்கி வேலை பார்த்தேன். லாஸ்ட்டில் ரேடியேட்டர் வந்துட்டு மாறி வந்துருச்சு. சரி, ஓகே, இருக்கிற வரை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்குவோம். யூஸ்டு இன்ஜின் தான் மாற்றிருந்தோம். ஸ்டார்ட் பண்ணோம். ஃபுல்லாக ஒரே புகைய கிளம்புன்னு பயந்துடாதீங்க. அது ஃபுல்லாக ஆயில் சிந்திருந்தது. ஒரு வழியாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எடுத்துட்டேங்க. மணி 12:30 ஆகி போச்சு. வண்டியை எடுத்ததோட மதிய சாப்பாடுக்கு போய் உட்காந்துட்டேன். மதிய மெஸ்ஸில் வந்து சோறு, மீன் குழம்பு, பொரிச்ச மீன், அப்புறம் சின்ன பொரியல் இதுதான் கொடுத்தாங்க. அதோட சரி அதை சாப்பிட்டு விட்டு ஒரு சின்னதாக 1 மணி நேரம் ரெஸ்ட்டில் ஒரு தூக்கத்தையும் போட்டுட்டு எந்திரிச்சிட்டாங்க. திருப்பி அடுத்து போய் பார்த்தா பஜீரோ வண்டியை போட்டாங்க. ஒர்க்கிங் லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. அதோட சரி போய் ஆரம்பிப்போன்னு சொல்லிவிட்டு அங்கே பெரிய வேலையே இருந்துச்சு. சரி, அதை ஆரம்பிப்போன்னு சொல்லிட்டு போட்டாச்சு. 1:30 மணிலேருந்து உட்காந்தாங்க. டைமிங் கவர் எல்லாம் பிரிக்கணும், டைமிங் பெல்ட்டு கிட்டு மாற்றணும். எவ்வளோ ஜாமான் கழட்டி போட்டிருக்கேன் பாருங்களேன். இது ஃபுல்லாக அந்த வண்டியோட ஜாமான் தான் கலட்டினது. ஒரு வழியாக 6 மணிக்கு நம்மளுக்கு வேலை டைம் போகிறதுக்குள்ளே போதும் ஆகிப்போச்சு. ஏன்னா ரூமுக்கு கிளம்புனேன். திருப்பி வேலை முடிஞ்சு அதுக்குள்ளே முடிஞ்ச வர வேலையை பார்த்து எல்லாத்தையும் பிரித்து வச்சாச்சு. இனி வந்து நாளைக்கு வந்துட்டு நம்ம திருப்பி போய் இதெல்லாம் ஃபிட் பண்ணணும். நம்மளுக்கு என்றைக்குமே வேலை முடிஞ்சோன்னா முக்கியமாக என்ன செய்யணும், நம்ம யூஸ் பண்ண டூல்ஸை ஃபுல்லாக வந்துட்டு நம்ம மறக்காமல் ஃபுல்லாத்தையும் தொடச்சி நம்ம எங்கெங்கே இருந்துச்சு அதை ஃபுல்லாக அடுக்கி வச்சிடணும். எல்லாம் வச்சு செட் பண்ணி வச்சுட்டு ஒர்க் ஷீட்டை ஃபுல்லாமே ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டு அதோட கிளம்பி திருப்பி கேம்புக்கு போயிட்டோம். அது போகிற வர உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்தேன். ஏன்னா 6 மணிக்கு வேலை முடிஞ்சு நாங்கள் ரூமுக்கு வரையில் 7 மணி ஆகிடுச்சு. அந்த 2 கிலோமீட்டருக்கு அவ்வளோ டிராஃபிக் ஏரியா ஃபுல்லாமே நின்றுண்டே கொஞ்சம் தூரமாக நின்று வண்டி வந்துச்சு. ஒரு வழியாக கேம்புக்கு வந்தேன். எங்கள் கேம்புக்கு வந்தீங்கன்னா அந்த கேம்பை பற்றியே ஒரு நாள் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ போடணும். காலையில் எந்த மூஞ்சியில் போகிறாங்க,